ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை தான். இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ தான். நேற்றே வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து நாட்டுக்கோழி பிடிச்சி வச்சுருந்தாங்க. காலையில் எழுந்த உடனே அதை அடிச்சுட்டு முடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பொசிக்கிட்டு எல்லாம் கட் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நான் வந்து ஒரு குக்கரில் வந்து 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அதில் வந்து 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 4 பட்டை துண்டு சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் வந்து கம்மியாக தான் விட்டுருக்கேன். ஏன்னா நாட்டுக்கோழிலே வந்து அதிகமாக கொழுப்பு இருக்கிறதுனால எண்ணெய் கம்மியாக தான் விடணும். அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து ஒரு 6 சின்ன சைஸ் வெங்காயம் தான். அதை எடுத்து நல்லா நீட் வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து மிக்சி கப்பில் வந்து ஒரு 4 பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகத்தை போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டேன். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மிளகாத்தூள் இந்த ஸ்பைசஸ் அந்த ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாட்டுக்கோழி பீசஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மெத்தடில் வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சிக்கன் ஸ்மெல்லே வராது சுத்தமாக. அதுக்கப்புறமா பீசஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து அந்த நல்லா வதங்கணும். நாட்டுக்கோழின்றதுனா கொஞ்சம் வந்து லேட் ஆகும் வேகிறது. அதனால் வந்து குக்கரில் வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் வந்து புதினா ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மல்லி தழை சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து கறி வந்து நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு வந்து நம்ம குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா குக்கரை மூடி வந்து ஒரு 4 விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து விசில் இறங்கிடுச்சு. இறக்கிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவிட்டு கருவேப்பிலை தூவணும்னா அந்த சிக்கன் ஸ்மெல் வராது. அதுக்கு தான் தூவுறது. இறக்கும் போது நம்ம வந்து போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம். பெப்பர் தூள் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சா போதும். ரொம்ப அதிக நேரம் கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் கொதிச்சாவே போதும். இப்போ டேஸ்ட்டான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா காலையில் எங்கள் வீட்டில் வந்து தோசை சுட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது குழம்பு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பசங்களும் வந்து நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. அந்த சிக்கன் ஸ்மெல் வராது. நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப்